கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜோவேல் 2nd chapter verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, தேசமே பயப்படாது. ஒரு தேசத்தையே பார்த்து சொல்றாங்க, பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றார். நாட் ஒன்லி ஃபார் நேஷன்ஸுக்கு மாத்திரமல்ல, இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்துதான் அப்பா சொல்றாங்க, எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, மகிழ்ந்து சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. இவ்வளவு நாள் திகிலாய் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போடுவாங்க. அப்பா பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். செப்பனியா 3rd chapter verse 14. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. அப்பா திரும்பவும் சொல்றாங்க, கெம்பீரித்து பாடுங்க. நீங்க அழுக வேண்டிய அவசியமே அல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் போராட்டமும் உங்களை மேற்கொள்வது இல்லை. கெம்பீரித்து தைரியமா இருங்க. அப்பாவோட பிள்ளைங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா, கம்பீரமா இருக்கணும். எதை நினைச்சும் கலங்க கூடாது. அப்பாவுக்கு அழுதா பிடிக்காது. அப்பா உயிர் தெழுந்தோடனே முதல் சொன்ன வார்த்தை அழாதே என்று சொல்லிதான். இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், அப்பா சொல்றாங்க, நீங்க அழாதீங்க, கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். ஒரு ஜெயிச்ச ஒரு ஆர்ப்பரி வரும் தெரியுமா, அப்படி சொல்றாங்க அப்பா. ஆர்ப்பரிச்சுட்டு இருங்க. இப்போ உங்க சூழ்நிலை ஜெயிக்காதது மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்பா சொல்றாங்க, ஆர்ப்பரியுங்க. கண்டிப்பாக பெரிய காரியங்கள் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலை சுற்றி துதித்து கொண்டு வந்தாங்க. அப்பா அற்புதம் செய்தது போல துதித்து கொண்டு வந்தாங்க. 7வது நாள் அவர்கள் துதித்து கொண்டு வந்தது போல அந்த எரிகோ கோட்டை விழுந்தது. நாம் அதே போலதான் அப்பாவுடைய வார்த்தை விசுவாசமாய் சொல்லும் பொழுது அப்பாவோட வார்த்தை நிறைவேறுகிறதை காண்போம். மனுஷ வார்த்தை வீணாக விருதாக போகும். ஆனா அப்பாவோட வார்த்தை வீணாக போவது இல்லை. ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. அப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, ஏதோ அரகுர மனதோட அல்ல, முழு விசுவாசத்தோடு. எனக்கு எங்க அப்பா அற்புதத்தை செய்வாங்க. ஏசப்பா அற்புதம் செய்யும் பொழுது கேட்ட கேள்வி அது ஒன்றே ஒன்றுதான், இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாங்க. அதை யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு அப்படியே அற்புதம் நடந்தது. ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு அப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே அதுல இருந்து வல்லமை புறப்பட்டு அந்த அம்மாவோட உதிரப்போக்கு நின்று போயிட்டு. விசுவாசத்தோடு. இன்று அப்பா உங்களிடத்துல எதிர்பார்க்கறது அதுதான், விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு நீங்க ஆர்ப்பரிங்க. சீக்கிரம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் உடைந்து போகும். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன்னுடைய பிரச்சனை, உன் போராட்டம், நாம பாவம் செய்தது நிமித்தம் நமக்கு வந்த தண்டனை எல்லாவற்றையும் உங்களை விட்டு இந்த காலை நேரத்துல நான் அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். விலக்க போகிறார் அல்ல, விலக்கிட்டாங்க. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எல்லா சத்துருக்களையும், உங்களுக்கு விரோதமா அது ஆபீஸ்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம், சொந்தக்காரங்களாவே இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் விலக்கி போட்டுட்டேன். இனி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா சொல்றாங்க, இனி நானே உன் கூட இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறேன். உங்க நடுவுல நானே இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இனி நீங்க அழ வேண்டிய அவசியமும் இல்ல, நீங்க திகிலடைய வேண்டிய அவசியமும் இல்ல. இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி உங்க வாழ்க்கையில தீங்கே வராது. எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனம் பாருங்க, verse 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். மீண்டும் அப்பா சொல்றார், நான் உன் நடுவில், உன் வீட்டுல உன் நடுவுல உன் கூட தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உங்க பிசினஸ்ல உங்களோடு கூட அப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு வியாதியை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த வியாதி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி அப்பா
போற்றுவாங்க. எல்லாவற்றிலும் இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, "உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருந்து, நான் செய்யப்போகிற காரியம் பயங்கரமா இருக்கப் போகிறது." அப்பா செய்யப்போகிற காரியம் பயங்கரமா இருக்கப் போறது. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்வார். அடுத்து ரட்சிப்பை, நித்திய ஜீவனையும் தருவார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்கள பார்த்து அப்பா மகிழ்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் என்னென்னமோ காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. இந்த காலை நேரத்துல நீங்க அப்பாவை தேடி வந்திருக்கீங்கல்ல, எங்க அப்பா என் கூட ஏதாவது பேசுவாங்களான்னு தேடி வந்திருக்கீங்கல்ல, உங்கள பார்த்து அப்பா சொல்றாங்க, உங்கள பார்த்து அப்பா மகிழ்ந்து இருக்கிறாங்களாம். உங்கள பார்த்து அப்பா மகிழ்ந்து இருக்கிறதுனால, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அப்பா போதுமானவராக இருக்கிறார். தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். உங்க நிமித்தம் அப்பா கம்பீரமாய் களி கூறுகிறாங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? உங்கள பார்த்து அப்பா கம்பீரமாய் களி கூர்ந்து உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போறார் பாருங்க. 19ஆம் வசனம், verse 19. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் அப்பா உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. எதுக்கு நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. அப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த காலை நேரத்துல உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்து உங்களை மகிமையாக அப்பா ஆசீர்வதிக்க வராங்க. இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். என்று யாரெல்லாம் கண்ணீரோடு கூட பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க அவர்களுக்கு சொல்றீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இப்போ இந்த நொடி நான் உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றப் போகிறேன். நீங்க எதிர்பாராத அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உங்க சரீரத்திற்கு எல்லா விளைவுகளும் இப்பொழுதே உங்களை விட்டு விலகி செல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் இப்பொழுதே சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல யார் யாரெல்லாம் என்ன போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த போராட்டம், மனதில் இருக்கிற அந்த போராட்டம் இப்பொழுதே அப்பா மாற்றி போடுகிறார். அந்த திகில், உங்களை சூழ்ந்திருந்த அந்த திகில் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். அப்பா பெரிய காரியங்களை செய்ய இறங்கி இருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல தகப்பனே, பார்த்து கொண்டிருக்கிற கொடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அவங்க குடும்பத்துல எல்லாரையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அப்பாவோட வார்த்தையை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். God bless you all. Praise the Lord.